படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இருட்டான பிளேஸை காமிக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு கார் நிக்குது. அந்த காருக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் தான் நம்ம ஹீரோ ஆண்டி. ஹீரோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான வலி, வருத்தம், கோபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலந்த மாதிரி இருக்காரு. பேக்ரவுண்ட்ல ஒரு சோகமான பிஜிஎம் ஓடிக்கிட்டு இருக்க. அப்படியே காரோட கேபினை திறக்கிறாரு. திறந்து அது உள்ள இருந்து எதையோ எடுக்கிறாரு. துணி பையில எதையோ ஒண்ணு சுத்தி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நானும் நினைச்சேன். பார்த்தா துப்பாக்கி புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு மாஸ்டரான ஏதோ ஒரு பிளான போட்டிருக்காரு அப்படிங்கறது மட்டும் நல்லாவே தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம கூட கொஞ்சம் விஸ்கியும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கிருந்து கட் பண்ணா மறுநாள் காலையில ஒரு விசாரணை குழுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை நிக்க வச்சிருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவை ஹேண்டி போன அன்னைக்கு நைட்டு தான் அவரோட மனைவி இறந்து போயிருக்காங்க. இப்ப இந்த விசாரணை குழு நம்ம ஹீரோ கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க போன அன்னைக்கு நைட்டு உங்க மனைவி கிட்ட என்ன பேசுனீங்க? அதுக்கு நம்ம ஹீரோவும் அவ ஒன்னும் பெருசா எதுவும் சொல்லல, இது வரைக்கும் நான் உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை போதும், எனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்க, நான் டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும்போது அவ வந்து யாரு கூட வாழணும்னு நினைச்சாலும் அவனோட வீட்டுக்கே வந்து போயிட்டா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, நான் வந்து போயிட்டு முதல்ல நிறைய குடிச்சேன், அதுக்கப்புறமா வந்து அவ யாரோட வீட்டுக்கு போனாலும் அவனோட வீட்டுக்கு கீழே போயிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. சரி, ஓகே, நீங்க எதுக்காக அங்க போனீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நான் வந்து கொஞ்சம் குடிச்சிருந்தேன், அவங்க ரெண்டு பேரும் பயங்குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிடுவார். நம்ம ஹீரோன ஆண்டியோ நான் வந்து கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. பட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருது. நீங்க பாத்தீங்கன்னா போயிட்டு வந்ததுக்கான எல்லா தடயங்களும் எங்ககிட்ட கிடைச்சிருச்சு, நீங்க தான் பாத்தீங்கன்னா குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அங்கிருந்து நம்ம ஆண்டியை கூட்டிட்டு போயிட்டு ஜட்ஜுக்கு முன்னாடி நிக்க வைக்க, இந்த மாதிரி ஒரு கொலை குற்றவாளி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, அதுவும் படிச்சவன் இந்த அளவுக்கு பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல, உனக்கு வந்து 2 ஆயுள் தண்டனை கொடுக்குறேன், அதுவும் வந்து பெயிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கும் பயங்கரமான ஒரு ஷாக்கு. இதோட நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சுரா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அங்கிருந்து கட் பண்ணா இன்னொரு விசாரணை குழு. அது யாரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 20 வருஷமா தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கைதிக்கு பார்த்தீங்கன்னா பரோல் கொடுக்கலாமா வேணாவா அப்படின்னு வந்து ஒரு குழு வந்து போடுறாங்க. அதாவது வந்து பெயில் கொடுக்கலாமா வேணாவா அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கான ஒரு குழு. யார் அந்த குற்றவாளி அப்படின்னு பார்த்தா இவர் தாங்க. இவர் பேர் தான் பார்த்தீங்கன்னா ரெட்டன். இவர் பார்த்தீங்கன்னா வந்து 20 வருஷமா இதே ஜெயில பார்த்தீங்கன்னா தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கைதி. இந்த ஒரு என்கொயரி பார்த்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது, பல முறை ஒரு என்கொயரி நடந்தோம், கண்டிப்பா உனக்கு பெயிலே கொடுக்க மாட்டேன், பரோலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திருப்பி அமுச்சு விட்டுருவாங்க, ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு. இந்த முறையாச்சும் நமக்கு பெயில் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு ஆளை நம்பிக்கையோட போய் உட்கார, இந்த முறையும் அதே நிலைமை தான், ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அமுச்சு விட்டுறாங்க. அதே சோகத்தோட நம்ம ரெட்டும் பாத்தீங்கன்னா வந்து வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, வழக்கம் போலதான் ரிஜெக்ட் பண்ணி அமுச்சு விட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சோகத்தோட 3 ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒன்னா நடந்து போய்கிட்டு இருக்கா. 4வது ஒரு ஆள் வந்து ரெட் எனக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பைட் சிகரெட் கூட அப்படின்னு கேட்க, ஆல்ரெடி நீ வாங்கினது ஏகப்பட்ட கடமா இருக்கு, முதல்ல அந்த காசை போடுறா அப்படின்னு வந்து கேட்கறாரு. ரெட் பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்க ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ், நான் தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுக்கும் பாத்தீங்கன்னா தம்மு சிகரெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. நடுவுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு அலாம் சவுண்ட் ஒன்று வருது. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா புது கைதிகளை பாத்தீங்கன்னா இந்த ஜெயிலுக்கு கொண்டு வர போறாங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக அந்த அலாம் பாத்தீங்கன்னா அடிக்கும். இப்ப புதுசா இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாருமே கூட்டிட்டு வராங்க. இந்த ஜெயில பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கைதிகளை மட்டும்தான் மோஸ்ட்லி போட்டு வைப்பாங்க. அதனால இன்னொரு ஆயுள் தண்டனை கைதிகள் நிறைய பேர் வரப்போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருது. அதுலதான் நம்ம ஹீரோவும் ஒரு ஆளா இருக்காரு. அந்த ஒரு ஜிப்பும் நேரா ஜெயிலுக்குள்ள போக ஜெயில இருக்கக்கூடிய எல்லா கைதிகளும் பாத்தீங்கன்னா வந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா புது கைதிகள் புது முகங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் அந்த கார்ல இருந்து அப்படியே இறங்கி லைன் பை லைனா நடந்து வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரெட் அவங்க டீம்மேட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து ஒரு பெட்டிங் போட்டுக்கலாம், இந்த முறை பெட்டிங் யார் மேல வைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தரா கேட்க, ஒருத்தரும் ஒரு ஆளை வந்து கை காமிக்க, அதுக்கப்புறம் நம்ம ரெட்டு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவான ஆண்டியை வந்து கை காமிக்கிறாரு. எதனால இந்த பெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல யார் அழ போறாங்க அப்படிங்கறதான் பெட்டு. பந்தயம் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா 10 சிகரெட். அதுக்கப்புறம் எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு சூப்பரிண்டென்ட் முன்னாடி வந்து நிக்க வைக்கிறாங்க. அவரும் பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இங்க இருந்து தப்பிக்காத வரைக்கும் நான் உங்களை பாதுகாக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வந்து போய் குளிக்க வைங்க இவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. எல்லா கைதிகளையும் குளிக்க வச்சுட்டு அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பவுடரும் வந்து அடிச்சு விட்டுறாங்க. பவுடர் அடிச்சு விட்டு அம்மனமா தான் ஒட்டு துணி கிடையாது, கையில வந்து துணியை கொடுத்துட்டு வந்து நடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. மொத்த பேரையும் கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட செல்லுல யாராருக்கு எந்தெந்த செல் இருக்கோ அந்த செல்லுல போட்டு வந்து அடைச்சு விட்டுறாங்க. ஒரு வழியா நைட் ஆயிடுது. மொத்த பேரும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க பிளேஸ்ல போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஜெயிலோட லைட் கீட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தரா அழ ஆரம்பிக்கிறாங்க. காலையில பெட்டிங் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுல யாரெல்லாம் தோக்குறாங்க யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் அழமாட்டார். மறுநாள் காலையிலயும் விடிய ஆரம்பிக்குது. அந்த ஜெயிலோட கதவுகளும் திறக்கப்படுது. எல்லாருமே வந்து லைனா நிக்கிறாங்க. போலீஸ்காரங்க சொல்லிட்டே போறாங்க, எல்லாரும் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு டிஃபனுக்கு ரெடி ஆகுங்க, டிஃபன் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்குமோ அந்த வேலையை போய் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. எல்லாரும் லைனா நின்று சாப்பாடு வாங்கிட்டு இருக்க. அதே லைன்ல தான் நம்ம ஹீரோவான ஐடியும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காரு. சாப்பாடு வாங்கிட்டு நேரா போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு டேபிள்ல போய் உட்காராரு. சாப்பாடு சாப்பிடறதுக்கு ஸ்பூனும் கையில் எடுத்துறாரு. அப்புறமா பார்த்தா சாப்பாட்டுல ஏதோ வினோதமா இருக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது ஒரு புழு. இத்தனைக்கும் அது பாதி உயிரோடு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த புழுவை நீங்க சாப்பிட போறீங்களா அப்படின்னு ஒரு குரல். யாரா இதுன்னு பார்த்தா ஒரு வயசான தாத்தா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா அவரும் வந்து பார்த்தா ஏதோ ஒரு குற்ற செயல் பண்ணிட்டு உள்ள வந்திருப்பாரு. சரி, அந்த புழு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க சுத்தி முத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னடா
புழுவெல்லாம் கேட்கறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறமா பார்த்தா அந்த புழு அவர் சாப்பிடறதுக்கு வாங்கியிருக்க மாட்டாரு. யாருக்கும் தெரியாம ஒரு குருவி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த குருவிக்கு சாப்பாடு போடுறதுக்காக அதை வாங்கியிருப்பாரு. இந்த ஒரு டைமுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஹீரோ அழுதுருவாரு. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பெட்டிங்கை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம ரெட்டுக்கு நம்ம ஹீரோ அழாதனால தோத்து போயிடுறாரு. அவர் கையில இருந்த 10 சிகரெட்டையும் எடுத்து கொடுத்துட்றாரு.